ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரிஸ் ஹாபி லாபி. இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோ பார்க்க போகிறதுல டிஃப்ரெண்ட்டாக ஐஸ் பவுல் தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அவுட்டர் லேயருக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மீடியம் சைஸில் எந்த மாதிரி பவுல் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் எடுக்கணுன்ற கட்டாயம் இல்லை. இதுக்குள்ளே வைக்க ஒரு சின்ன பவுல் தேவை. இந்த மாதிரி பவுல் நான் எடுத்திருக்கேன். வெளியே இருக்க பவுலுக்கு இந்த பவுலுக்கு 1 inch அட்லீஸ்ட் கேப் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஐஸ் பவுல். இப்போது இது சென்டரில் வந்துட்டு கீழே பேஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான இது கொடுக்கணும். அப்போ தான் அந்த பவுல் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரூட் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஆரஞ்சு ஒன்று வந்து எடுத்திருக்கேன். பேஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்கன்னா தான் உள்ளே வைக்கிற பவுல் வந்து கொஞ்சம் நல்லா நிற்கும். அதுக்காக தான் இது நல்லா சென்டராக பார்த்து செட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறனால என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, இது 3 நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். நம்ம விருப்பம் தான், உங்ககிட்ட எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட் பவுலே தான் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ளவர் வச்சு கூட பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிறேன். பாருங்க, லைனா எல்லா ஃப்ரூட்ஸும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்பவே இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் வந்துட்டு எங்கேயும் வெளியே போக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ரெஷன் மோட்ல இருப்பீங்க, ஜாலியா இருக்க முடியல சொல்லிட்டு இந்த மாதிரி ஐஸ் பவுல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன என்டர்டைன்மெண்ட் நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம். பண்ணணும் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் பவுல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தையும் கூட சேர்த்திக்கோங்க. நீங்களும் குழந்தையும் சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. அப்போ அவங்களும் கொஞ்சம் ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். எல்லா ஃப்ரூட்ஸும் நான் வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருக்கேன். அங்கங்கே ஒன்று ஒன்றா கலந்து கலந்து போடுங்க, ஒரே மாதிரி போடாதீங்க. அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ இது ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் அழுத்தி நல்லாவே நிறையாவே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நல்லா அழுத்தி நிறைய ஃப்ரூட்ஸே வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா இந்த உள்ள வச்சிருக்க பவுல் வந்துட்டு தண்ணியில லைட்டா மிதங்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள இன்னொரு குட்டி பவுல்ல தண்ணி ஊத்தி நம்ம வைக்கலாம். அப்போ அது வந்து கரெக்டா நின்னுக்கும். பாருங்க, இப்ப பாருங்க ஷேக் ஆகுது, பாத்தீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியுதா? இது அதனால குட்டி பவுல்ல வெயிட்டுக்கு இன்னொரு வெயிட் மாதிரி ஏதாவது ஒண்ணு மேல வைங்க. நான் வந்து தண்ணி தான் இன்னொரு பவுல்ல எடுத்து உள்ள வச்சிருக்கேன். கீழே பேஸும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மேலே வைக்கிற வெயிட்டும் கொஞ்சம் நல்லா வச்சிங்கன்னா தான் நடுவில் இருக்கிற பவுல் வந்து கரெக்டா நிற்கும். பாருங்க, பார்க்கவே அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இதை எடுத்து ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஃப்ரீசர்ல வந்துட்டு ஒரு 6 to 8 hours வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வைக்காதீங்க. உங்களுக்கு காலையில வேணும் அப்படின்னா நைட் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா காலையில வச்சு நைட் எடுத்துக்கோங்க. 8 hours போதும். இப்போ அவ்வளோதான், செட் பண்ணிட்டேன். தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து காலையில வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, மார்னிங் நல்லா ஃப்ரீஸ் ஆகி இருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். லைட்டாக அது வந்து ஒட்டிக்குச்சுங்க. நான் வந்துட்டு ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் எடுக்கிறனால என்னால் கரெக்டாக அதை எடுக்க முடியல. ஸ்லிப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. பாருங்க, ஐஸ் நல்லா ஃபார்ம் ஆகி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ எப்படி கரெக்டாக வெளியே வருதான்னு பார்க்கலாம். எந்த டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக வெளியே வரணும். அதில் தான் இருக்குது நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸாக வருதா இல்லையா அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்க குட்டி பவுல் வந்துட்டு ஈஸியாக வந்துடும். எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. உங்களுக்கு வரல அப்படின்னா லைட்டாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துடும் கண்டிப்பாக. அடுத்து இந்த பவுல் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சா இந்த பவுலுமே வந்துடும். பாருங்க, நல்லாவே ஈஸியாக வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த பவுலை வந்துட்டு கவுத்திடலாம். கவுத்திட்டு இதுலேயும் வந்துட்டு தண்ணி டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கிறது வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கையை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்க சூடு வந்துட்டு அதில் பட்டு கொஞ்சம் ஈஸியாக வெளியே வரும். அதுக்காக தான். பாருங்க, இந்த லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் ஷேக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் வருதா இல்லையான்னு. வந்துரும்னு நினைக்கிறேன், எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளும் குழந்தைங்களோட குழந்தையா மாறிடுவோம். நமக்கும் இது ஜாலியா இருக்கும். வாவ், சூப்பரா வந்திருக்கு.
பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்துட்டு நான் வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நான் வந்துட்டு ராஸ்பெரி ஐஸ்கிரீம் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன ஐஸ்கிரீம் இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க. கெஸ்ட்டு வரும்போது இப்படி பண்ணி கொடுத்தா அவங்களும் இது டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதில் தண்ணி தான் ஊற்றி வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தோம்னா ஒரு குட்டி கிண்ணம் அந்த மாதிரிலாம் எடுத்து ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ஜூஸ் இருக்கோ அதை கூட ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு தந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஐஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பவுலை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து மில்க் ஷேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக பால் சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.